Hello friends, welcome back to CitySamayal. இன்னைக்கு நம்ம சுலபமான வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு நாக்குல பட்டவன கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையும் சுகர், நெய் இந்த மூணு இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரா அசத்தலான ஸ்வீட் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடைத்த கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதோட ராஸ்மெல் போயிட்டு அது நல்ல ஒரு ஃப்ளேவராக கிடைக்கும். ஃப்ளேவர் ஸ்மெல் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 50 கிராம்ஸ் நெய் நமக்கு இதுக்கு தேவைப்படும். 50 கிராம் நெய். முதல்ல ஒரு 5 ஸ்பூன் நெய் கிட்டத்தட்ட நான் ஊற்றுற அளவு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. உங்கள் மாவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆற வச்சு அதை கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும். வித்தின் 10 நிமிஷத்தில் நல்ல ஒரு மணமான சுவையான நம்ம ஸ்வீட் பண்ணிடலாம். அதுவும் வெறும் பொட்டுக்கடலையை வச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா கைவிடாமல் அதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரணும். மேலே பார்த்திங்கன்னா பபுளாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம அதே பேன்லேயே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு கண்டிப்பாக 1 கப் சுகர் தேவைப்படும். கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் இது. சுகர் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு கம்பி பதம் நம்ம பார்க்கணும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அது நல்லா நுரையாக நமக்கு கம்பி பதம் இதுக்கு தேவை. ஸோ ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நமக்கு ஒரு கம்பி பதம் இதான் கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், உங்களுக்கு ஃப்ளேவர் ஏலக்காய் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்வீட்டுனா ஏலக்காய் நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் அந்த பொட்டுக்கடலை மிக்சரை இதில் சேர்க்க போகிறோம். இந்த மிக்சர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கை விடாமல் இதை லோ ஃப்ளேமில் நல்லா கிளறிட்டே இருக்கணும். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலர மேலே பபிள்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சுருண்டு வந்துச்சுன்னா நம்ம பிளேட்டில் ஊற்றி நம்மளால் நமக்கு தேவைப்படுற அந்த ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது ஒட்டாமல் நமக்கு அழகாக வரும் அது ஷேப்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மோல்டுக்கு ஊற்றி செட் பண்ணிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வேண்டிய ஷேப்புக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது மாதிரி ஒரு ஷார்ப்பான கிளாஸ் வச்சு நான் ஒரு சின்னதாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி முதல்ல அதுக்கு ஷேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஷேப் வராது. அதனால் லைட்டாக நம்ம முதலே நமக்கு வேண்டிய ஷேப்பில் இதை இந்த மாதிரி மோல்டு வச்சு பண்ணிக்கலாம். இது ஆறுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 hour ஆகும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. நமக்கு தேவையான ஷேப்பு நமக்கு கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
ஸோ பார்க்கும்போதே நெய்யோட அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு எம்மியான டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சிட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைசியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.